ஹாய்ங்க. இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸாம் டைம். பிள்ளைங்கள்லாம் எக்ஸாமில் இருப்பாங்க. அப்புறம் வீட்டு பிள்ளைங்களும் இருப்பாங்க. ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுற பாய்ஸு கேர்ள்ஸு எல்லாருக்குமே வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இப்போ ஒரு தொக்கு பொடி பண்ண போகிறோம். அது வந்து ஆந்திரா ஸ்டைலில் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு கப்பு நிறைய கடலை பருப்பு எடுத்திருக்கேன். கடலை பருப்பு எடுத்து இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துடணுங்க. லைட்டாக ஆயில் விட்டு பொன்னிறமாக வறுக்கணும். அது கூட நம்ம வந்து ஒரு 4 கருவேப்பிலை போட்டுக்கிறோம். எல்லாம் நல்லா வானலில் விட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பெருங்காயம் வந்து கஜூர் மாதிரி கட்டி பெருங்காயம் எடுக்கிறோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கஜூர் மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு இது வந்து பூண்டுங்க. நான் வந்து பூண்டு தோல் உரித்து கோல்டு ப்ரௌனில் நல்ல பொன்முறுக்க வறுத்துருக்கேன். இது வந்து நீட்ட மிளகாய், ரெட் சில்லிஸ். இந்த சில்லி வந்து நல்லா வறுத்து எடுத்திருக்கேன். இது கூட வந்து நாங்கள் வந்து கொப்பரை சேர்க்கிறோம். இந்த கொப்பரையும் வந்து நாங்கள் சின்ன சின்னதாக பீஸ் போட்டு இந்த மாதிரி கோல்டு ப்ரௌனில் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் கேதர் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் கொட்டி நம்ம வந்து ஒரு பொடி பண்ண போகிறோங்க. இந்த பொடி வந்து நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இப்போ நம்ம வந்து வெளியிலேருந்து வரோன்னு வச்சுக்கோங்களேன், சாதம் மட்டும் பண்ணினா போகிறோங்க. இந்த பொடியை நம்ம சாதத்தில் நெய் காய்ச்சி விட்டு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் ஹட்ஸ் அண்ட் கர்ட்ஸ், மில்கி மிஸ்ட் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தயிர் வேணும் அப்படின்னா சாதத்தில் தயிர் நல்லா போட்டுட்டு அது மேலே இந்த பொடியை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து சாப்பிட்லாம். ஒரு அப்பளம் பொரிச்சு வச்சு சாப்பிட்லாம். நம்ம பிக்னிக் போகும்போது கூட நம்ம வந்து இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பொடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து வறுத்து கொஞ்சம் வெதுவாக இருக்கும்போது கடகடன்னு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி நல்லா கொரன்னு வந்துடுங்க. இப்போ நல்ல கொரப்பு வருது. நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இப்போது அரைக்க போகிறோம். லைட்டாக தாங்க ஆட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து இது தயிருக்கு நெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். நமக்கு வேணும் போது நம்ம வந்து இட்லிக்கும் தோசை நல்லா பண்ணிவிட்டு தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே நெய் காய்ச்சி ஊற்றலாம். நெய் காய்ச்சி ஊற்றி அப்படியே தோசைக்கு இதை பொடி பண்ணி நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைக்கலாம். ரொம்ப மையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுங்க. ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா அந்த பொடியோட டேஸ்ட் வராது. அந்த தொக்கு பொடின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி தொக்கா எடுத்துக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தொக்கா எடுத்துக்கணும். இந்த மாதிரி ட்ரையாக வருங்க. இதை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க ஹாஸ்டல் போகும்போது வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வெறும் தோசை பண்ணிவிட்டு அந்த தோசையில் நீங்கள் வந்து இந்த பொடியை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா அழகாக இது பண்ணலாம். நெய் காய்ச்சி விடலாம். இந்த மாதிரி கொரப்பு இருக்கணுங்க. ரொம்ப நைஸாக இருக்க வேண்டாம். நம்ம வந்து இப்போ இந்த சாதத்துக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக சாதம் எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக சாதம் எடுத்து இது மேலே இந்த பொடியை வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா இந்த நெய் வந்து இந்த மாதிரி காய்ச்சி இப்படி ஊற்றி நல்லா இப்படி கலந்து சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த பொடி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
பாய்.